டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு எழுதக்கூடிய எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நிறைய பேர் இப்போ கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் புத்தா பதிப்போடைய தமிழ் விரிவாக்க பதிப்பு இந்த புத்தகம் ஆர்டர் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகம் தமிழ் விரிவாக்க பதிப்புன்றதை நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அதனால தான் உங்களுக்கு அனுப்பாமல் இருக்கும். இப்போ அப்டேட் பண்ணிட்ட பிறகு பிரிண்டிங் முடிஞ்சிட்ட பிறகு உங்களுக்கு அனுப்பிடுவோம். கொஞ்சம் பார்த்தோன்னா வெயிட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் நாங்கள் சொல்ல முடியும். நிறைய பேர் என்னென்னா, சார் இதை தான் பார்த்தோன்னா 10 நாள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. உண்மையிலே ஒர்க்கும் பார்த்தோன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. புரியுதுங்களா? கொஞ்சம்னா இல்லை, நிறைய சோர்சஸ் இருக்குது, அவுட் சோர்சஸ் இருக்குது. இப்போ குரூப் 4 முடிஞ்சிட பிறகு எப்படி கேட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா முடிவு பண்ணி கொடுக்கலாம். அதுதான் கொடுத்தோம் இந்த பிளாக் புக்கில். குரூப் 2ல் பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லாவே கேள்வி வந்தது. குரூப் 2 முடிஞ்சிட்ட பிறகு நமக்கு பார்த்தோன்னா ஒரு ஐடியா, சரி ஓகே அப்படின்றது. ஆனால் இதெல்லாம் தாண்டி வரக்கூடிய குரூப் 4 எப்படி இருக்கும் இந்த பாடத்திட்டம் சார்ந்து, அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போ வந்த வரைக்கும் பார்த்தோன்னா சோர்ஸ் இங்கேனா வந்துருச்சு, இதெல்லாம் வச்சிடலாம் அப்படின்றத தாண்டி வரக்கூடிய தேர்வு எப்படி இருக்கலாம், அவங்க எப்படியெல்லாம் போகலாம் அப்படின்றது தான். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியை நம்மளால பார்த்தோன்னா கணிக்க முடியாது, இதுதான் புத்தகம் அப்படின்றதுனா நம்ம சொல்ல முடியாது. புரியுதுங்களா? நம்ம இருக்கிறத ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம்னா நிச்சயமாக பார்த்தோன்னா ஒரு நல்ல மதிப்பெண்களை நம்ம புத்தகத்தில் கொடுக்க முடியும் அப்படின்றது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ இந்த புத்தகம் நிறைய பேர் பார்த்தோன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்றது. இந்த புத்தகம் நாங்கள் பார்த்தோன்னா குரூப் 4 முடிந்த பிறகு முடிவு பண்ணிட்டோம். இதுலேருந்து கேள்விகள் குரூப் 2 மெயின்ஸுக்கும் வந்திருக்கு தமிழில், குரூப் 4லேயும் பார்த்தோன்னா ரோல் பிளே பண்ணியிருக்கேன். அப்போ உடனே என்ன பண்ணுறோன்னா, இந்த புத்தகத்தில் பிளாக் புத்தகத்தில் இந்த புத்தகத்துக்குரிய தலைப்புகளை நம்மளுடைய பாடத்திட்டம் சார்ந்து தொகுத்து கொடுத்தோம். ஆனால் அது மட்டும் கிடையாது. இப்போ இதில் ஒரு டாபிக் இருக்குது, நெல்லோடு கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நெல் மணிகளோட கற்கள். அந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, பிறமொழி சொற்கள், அயச்சொற்கள். அதுக்கு நம்ம படிக்க வேண்டிய இடமா இந்த புத்தகத்தில் அந்த தலைப்பு இருக்கும். ஆனால் கேள்வி எடுத்தவங்க இந்த புக்கை பயன்படுத்தியிருக்காங்கன்னு தெரியுது, குரூப் 4லேயும் பயன்படுத்திருக்காங்க, குரூப் 2லேயும் பயன்படுத்தியிருக்காங்க. பட் ஆனால் இந்த புத்தகத்துலேருந்து அயச்சொல்லை எடுக்கல. அவங்க தமிழ் நிலைய கல்விக் கழகத்தில் தற்கால தமிழ் சொல்லக்கூடிய ஒரு கட்டுரை இருக்கும், முனைவர் ஆலிஸ்ன்னு சொல்லக்கூடிய அம்மையார் எழுதியிருப்பாங்க. அந்த கட்டுரையில் பிறமொழி கலப்புன்னு சொல்லக்கூடிய தலைப்புல இருந்தா இளஞ்சி எடுத்திருந்தாங்க, உயில் எடுத்திருந்தாங்க. அதனால் வந்துருது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம இந்த புத்தகத்துல அயச்சொற்கள் இருக்க சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்கப்பா இதுல இருக்கிற அயச்சொல்லே போதும் அப்படின்னா நம்ம முடிவு பண்ண முடியாது. இதுதான் விஷயமா நம்ம பார்த்தோன்னா நினைச்சுக்கிட்டு பண்றோம். குரூப் 4 முடிஞ்சிட பிறகு குரூப் 2ல ஒரு நம்பிக்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த புக்கை ரிலீஸ் பண்ணோம். நிறைய பேர் பார்த்தோன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன கமெண்ட்னா, குரூப் 2 முடிஞ்சிட பிறகு போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. குரூப் 2 முடிஞ்சிட பிறகு நாங்கள் எடுத்து வச்ச நோட்ஸ்லேருந்து இத்தனை கேள்வி பார்த்தோன்னா வந்துருந்து சொன்னால் நீங்கள் நம்பியிருப்பீங்களா? சொல்லுங்க. அப்போ எங்களுக்கு ஒரு ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குல்ல. இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடியது ஓகேப்பா, ஒரு ஒத்தான மெட்டீரியலாக இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் எங்களே பார்த்தோன்னா குரூப் 4 பார்த்தோன்னா அடித்து உடைக்கும் போது நம்மளுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, என்னடா இது, இந்த சிலபஸ் நம்மளை இப்படி பார்த்தோன்னா அடிச்சு நவுத்துருச்சுன்னு. அப்போ ஏதாச்சும் ஒன்று நம்ம சமாளிச்சாகணும், ஏதாவது பார்த்தோன்னா பண்ணணும் அப்படின்ற போது தான் அந்த வெறியோடு தான் நாங்கள் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட குரூப் 4 முடிஞ்ச 2ஆம் நாளே குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்தது. அன்னைக்கு ஆரம்பித்தோம், டே அண்ட் நைட்டு கஷ்டப்பட்டு இந்த புத்தகத்தை பார்த்தோன்னா கொண்டு வந்தோம். கொண்டு வரும்போது ஒரு பயம்தான், புக்கு வருமா வராதா, ரிலீஸ் பண்ண முடியுமா, ஏன்னா பார்த்தோன்னா எக்ஸாம் குரூப் 2வே நடந்துடும் போல இருக்குன்னு ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இந்த புத்தகத்தை வெளியிட்டோம் தைரியமாக. அதுக்கு ஒரே ரீசன், நம்ம உழைச்சிருக்கோம், அந்த உழைப்புக்கு எப்படி பார்த்தோன்னா அமையுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரியே நல்லபடியாக கேள்விகள் வந்தது. அதன் பிறகு ஒரு எண்ணம், நம்ம பண்ண வேண்டியது கொஞ்சம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டாபிக் இருக்கு. இந்த 2 டாபிக்காக ஒரு 100 பக்கம் பார்த்தோன்னா படிக்க வேண்டியது இருக்கு, நாங்கள் எடுத்தோ வச்சிருக்கோம். இப்போ அப்படித்தான் இந்த கனலி புத்தகம்னா பார்த்தோன்னா மிஸ் ஆயிருச்சு. அதாவது ஒரு பொருளை தரக்கூடிய வேறு சொற்கள், அதாவது ஒரு சொல்லுக்கு நேரான வேறு சொல்லா இருக்கட்டும், சொற்ப விளக்கமா இருக்கட்டும், இல்லை இருபொருள் தரக்கூடிய சொல்லா இருக்கட்டும், பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல்லா இருக்கட்டும், இந்த டாபிக்னா பார்த்தோன்னா பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் யூடியூப்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா பிளாக் புக்கு அவுட் சோர்ஸ் தானே சொல்றீங்க, அதில் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க.
சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சார் யூடியூப்ல நிறைய பேர் ஹவுஸ் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கொடுக்குறாங்க. அதில் நிறைய புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு சார். அதெல்லாம் பிரிண்ட் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னால் எடுக்க முடியல. உங்க புக்ல அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறாங்க. 2 விதமாவும் இருக்கு. ஓகே. சில பேர்னா வந்து பார்த்தீங்கன்னா, சார் அந்த புக் யூஸ் பண்ணியிருக்கீங்களா சார், இந்த புக் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து புத்தகம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இதுல என்னென்ன புக் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியப்படுத்தல. இப்போ வரக்கூடிய எடிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியப்படுத்துறோம். மேற்பார்வை நூல்கள் சொல்லிட்டு கொடுப்போம். ஆனா இதுல அப்படி பண்ணல. புரியுதுங்களா? ஏன்னா ஸ்டூடெண்ட் கேட்கும்போது என்னென்ன புத்தகம் பயன்படுத்தியிருக்கோன்றது நம்ம தெரியப்படுத்துறோமே அப்படின்றதையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப இந்த புத்தகத்துல பயன்படுத்துறது அப்டேட் புக்ல பயன்படுத்துற புத்தகங்கள் அப்படின்றத சொல்றேன். ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நகல் எடுக்கணும்னு நினைச்சிருந்த புத்தகங்கள்ல இந்த புத்தகம்லாம் இருந்தா உண்மையிலேயே அதோடைய கருத்துக்கள் எல்லாமே எடுத்து நாங்க வந்து தொகுத்துட்டோம் அப்படின்றது தான் அர்த்தமாவே சொல்லலாம். அப்ப கேட்கலாம், சார் நிறைய சோர்ஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்றீங்க. இப்ப நான் காட்டுவேன் என்னென்ன புத்தகங்கள் சொல்லிட்டு. அது எல்லாமே எப்படி சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புக்குக்குள்ள அடக்க முடியும் அப்படின்னு கேட்டா, அங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வார்த்தை இருக்கு. தொகுப்பு. அதாவது கம்பைல்டு பண்றதுன்னு இருக்கு. தொகுக்கிறதுன்னு இருக்கு. இப்போ ஒரு புத்தகம் எடுக்கிறீங்கன்னா, ஒரு 2 புத்தகம் இருக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 புத்தகம் எடுத்து பார்த்தா, 2த்துலயுமே பொதுவா சொல்லப்பட்ட கருத்துகள் இருக்கும். அப்ப அந்த பொது கருத்துக்கள்ன்றது மிக மிக முக்கியமானது. இப்ப ஒரு ஆத்தர் இருக்காரு, இன்னொரு ஆத்தர் இருக்காரு. இந்த 2 ஆத்தருமே அத சொல்லியிருப்பாங்க. ஓமை தொடர் தொடர்பா நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஓமை தொடர் தொடர்பா 2 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆத்தர் இருக்காங்க. அந்த 2 ஆத்தருமே பொதுவா சில ஓமைகள சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான ஓமைகள். அதன் பிறகு ஒரு ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய புக்ல மட்டும் தான் அந்த ஓமை தொடர் இருக்கும். இன்னொரு ஆத்தர் புக்ல இருக்காது. அதே போல இவர் புக்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், அவர் புக்ல இருக்காது. அப்ப 2த்தையுமே இணைச்சு நம்ம வந்து கொடுக்கும்போது ஒரு தொகுப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்துரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க நம்மளுடைய மரபுத்தொடர் சொல்லிட்டு அந்த மரபுத்தொடர் தொடர்பா 56 பக்கம் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை மரபுத்தொடர் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2770 மரபுத்தொடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொருளோட கொடுத்துருக்கோம். 2500க்கு மேல துல்லியமா சொல்லணும்னா 2770. இந்த மரபு தொடர்கள்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 2 புத்தகங்களை வந்து பார்த்தா இணைச்சி பண்ணப்பட்டு சொன்னா நம்புவீங்களா? இது 2மே புத்தகங்கள். இதை தாண்டி மரபு தொடர் அகரவரிசை சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் உங்களுக்கே தெரியும், தமிழ் பாதுகாப்பு கழகம் சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்ப இந்த 2 புத்தகத்தையும் இணைச்சி இப்படி தொகுக்க முடியுமா கேட்டா இதான் தொகுப்பு. வேற ஒண்ணுமே கிடையாது. அதே போல ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குன்னா 70 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு. அதுக்கான பொருட்கள் பத்தி பார்க்கும் பொழுது நிறைய புத்தகத்துல இருக்கும் அகராதிகள்ல. அப்ப எல்லாத்தையும் தொகுத்து ஒன்னா கொடுக்கறது இதுதான் வந்து பார்த்தா நாங்க பண்ற வேலை. அப்ப நீங்க யோசிக்கலாம், இவ்வளவு இருக்கக்கூடிய டீட்டெயிலை எப்படி இவங்க சுருக்குறாங்க அப்படின்னு கேட்டா அதன் பேர் தான் கூறியது கூறல்னு ஒரு குற்றமாவே சொல்லுவாங்க. அதாவது சொன்னதே சொல்லின்னு இருக்கத்துன்னு இருக்கும். இங்க ஒரு ஆத்தர் சொல்லிய கருத்தையே சொல்லிக்கிட்டு இருந்தா அது கூறியது கூறல்ல குற்றங்கள்ல வரும். ஆனா 2 ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னதே சொல்றது ரிப்பிட்டேஷன்ஸ். புரியுதுங்களா? இதுதான் விஷயம். ஒரே ஆத்தர் சொல்றது வேற. ஆனா 2 பேருமே அந்த கருத்தை சொல்லும்போது அதை தான் வந்து பண்ணும்போது துவக்க முடியும். இது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா அப்படி பண்ணும்போது இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரபு தொடர் இருக்குன்னா அதுக்கு ஒரு மீனிங், ஒரு மரபு தொடர் இருக்கும். அதுக்கு அவரு சார்ந்து ஒரு பொருள் கொடுப்பாரு. இன்னொரு ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சார்ந்து கொடுத்துருப்பாரு. அந்த வார்த்தைகளுடைய பிரயோகம்ன்றது மாறுபட்டிருக்கும். பயன்பாடுன்றது மாறுபட்டு இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம முடிவு பண்ண முடியாது. இப்ப கா இருக்கு, அது ஓரெழுத்து ஒரு மொழிக்கு துலாக்கோல்ன்ற ஒரு பொருள் இருக்கு. துலாக்கோல்ன்றதுக்கு தராசுன்றது ஒரு பொருள் இருக்கு. 2மே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொருள் கிடையாது, அது வேற சொல். புரியுதுங்களா? அப்ப தராசுன்றது பிறமொழி சொல்லு, துலாக்கோல்ன்றது வருது. இப்ப என்ன ஆகுதுன்னா, கொஸ்டின் எடுக்கிறவரு கா சொல்லக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழிக்கு துலாக்கோல் கொடுக்க போறா, தராசு கொடுக்க போறாரா அப்படின்றது இருக்கு. ஆகாயம் வானம்னு இருக்கு வச்சுக்கோங்களேன். புரியுதுங்களா? அப்ப இது போல சிக்கல்கள் வருதுல. அதனால நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா இந்த முறை பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆத்தர் என்ன வார்த்தை கொடுத்திருக்காரு, இவர் என்ன கொடுத்திருக்காரு 2மே கொடுத்துருக்கோம். ஆனா சேம் தான். புரியுதுங்களா? சரி. இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன புத்தகங்கள் நாங்க பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு சுருக்கமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிடுறேன். இந்த புத்தகங்களை தாண்டியும் சில புத்தகங்கள் இருக்கு. பயன்முறை தமிழா இருக்கட்டும், நிறைய புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. அதை தாண்டி வலைதளங்களை இதுக்குள்ள கணக்கு காட்ட முடியாது. புரியுதுங்களா? அதாவது தமிழிணைய கல்விக் கழகம்னு இருக்குச்சுங்களேன், அதை எப்படி நான் புக்கா காட்ட முடியும்? ஆனா தமிழிணைய கல்விக் கழகத்துல ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க.
தமிழை வந்து பார்த்தீங்கன்னா பிழை என்று எழுதணும், இதை காட்ட முடியும். ஆனா தமிழின கல்விக் கழகத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை எப்படின்னு அவங்களுக்கு காட்ட முடியும்? அந்த ஆலிஸ் சொல்லக்கூடிய இளஞ்சினா வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டல்ல தான் இருக்கு, புத்தகமா வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா, அதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். அதன் பிறகு சில அகராதிகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளவு காட்ட முடியும்? இப்ப தமிழ் சங்க அகராதி, தமிழ் சொல் அகராதி கு கதிரவேர் பிள்ளை அவருடைய புத்தகம் இருக்கு. மொத்தம் 3 பாகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. தமிழ் மொழி அகராதி நான் கதிர்வேர் பிள்ளைன்னு ஒருத்தருடைய ஐயாவுடைய இது இருக்கு. புரியுதுங்களா? சென்னை பல்கலைக்கழக பேரகராதி லெக்சிகன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்களுமே பிரிண்ட் போட முடியாது. ஏன்னா எல்லாமே 1000 பக்கம் 1500 பக்கம். அப்ப டிஜிட்டலா வச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம். பட் எடுக்கக்கூடியதை வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எடுக்க முடியும். அப்படிதான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள உங்களுக்கு ஒரு புத்தகமா சொல்றேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த புக்கு எல்லாமே உறுதியா நம்பிக்கையா முக்கியமானது எடுத்திருக்கும். அப்படி எடுத்ததால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியே குரூப் 2க்கு அமைஞ்சது, இந்த பிளாக் கலர் புக்ல இருந்து. ஓகேங்களா? சரி, இப்ப எல்லாரும் சொல்றாங்களே தமிழ் அகர முதலி படிக்கணும் மு சண்முகம் பிள்ளைன்னு, ஐயாவுடைய புத்தகத்தை நாங்க பயன்படுத்தியிருக்கோம். இதுல ஓர் எழுத்து ஒரு மொழியை எடுத்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஒலி வேறுபாடுக்கு பயன்படுத்தியிருக்கோம், இருபொருளுக்கு பயன்படுத்தியிருக்கோம், பல பொருள் தரக்கூடிய சொல்லுக்கு பயன்படுத்தியிருக்கோம். அதுலதான் இந்த கணலி பாக்குறோம், புத்தகம் பாக்குறோம், இதெல்லாம் பாக்குறோம். புரியுதுங்களா? அப்ப நாங்க முழுமையா இந்த புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயன்படுத்தியிருக்கோம். இப்போ பாக்குறீங்க, பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்டர்லைன் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த சொல்லு எல்லாமே. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வினைச்சொல் முதற்கொண்டு இருக்கு. இதோ நான் காட்டுறேன், பார்த்துவோங்க. ஒரு பக்கம் இருக்குன்னா அதை இப்படிதான் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம், இந்த வார்த்தையை கவனத்துல எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்போம். மொத்தம் 1000 மேல பக்கங்கள் இருக்கும். முழு புத்தகமே சல்லடியா நமக்கு தேவையானதை வந்து பார்த்தீங்கன்னா அன்னப்பறவை மாதிரி தேர்ந்து எடுத்திருக்கோம். அப்ப இந்த புத்தகம் பயன்படுத்தியிருக்கோம். அடுத்தது எல்லாரும் சொல்லக்கூடியது, இப்ப நல்ல தமிழ் எழுத வேண்டுமான்னு ஐயாவுடைய புத்தகத்தை முன்கூட்டியே நாங்க பயன்படுத்திட்டோம், பிளாக் புக்லயே. இதை நாங்க புதுசா பயன்படுத்தல, முழுமையா புத்தகத்துல கொடுக்கப்பட்ட தகவலை எல்லாமே நம்ம பாடத்திட்டம் சார்ந்து தொகுத்து எடுத்தாச்சு. ஓகேங்களா? எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா விடுனா படலை. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒலி வேறுபாடுக்கு பாக்குறீங்க, எல்லாமே டிக் வச்சிருக்கீங்களா? ஓகே, அது போல கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியது எல்லாமே எடுத்திருப்போம் கணக்குல. ஓகேங்களா? அதனால இந்த புக்ல இருக்கக்கூடிய தகவலை எடுத்திருக்கோம். இதுல சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழமொழிகளா இருக்கட்டும், ஓமைகளா இருக்கட்டும், இதுல பொருள் இருக்காது. ஓமைகளுக்குன்னா பொருள் இருக்காது, ஆனா ஓமைகளுக்கான பொருள் நாங்க கொடுத்திருப்போம். இதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். இப்ப இந்த புத்தகம் ஐயாவுடைய புத்தகத்தை வாங்குறீங்கன்னா அதுல ஓமைகள் தான் இருக்கும், ஓமையோட பொருள் இருக்காது, தேடணும். புரியுதுங்களா? அப்ப நீர் பூத்த நெருப்பு போல, அப்ப நீர்ன்று சாம்பல்னு ஐயா குத்திருப்பாரு, குரூப் 2ல வந்துருச்சு. அதே போல உகை சுற்றுமேன் உலக்க விளைந்தர் போல, உகை சுற்றுனா நகைச்சுற்று, அதுவும் குரூப் 4ல கேட்டாங்க, வந்துருச்சு உகை சுற்றுன்னு நகைச்சுற்றுன்னு. பட் ஒருவேளை நீர் பூத்த நெருப்பு போல, புரியுதுங்களா? அப்ப இதுக்கான பொருள் என்ன, இந்த ஓமைக்கான பொருள் என்ன, கோபத்தை வெளிக்காட்டாமை அப்படின்றது. அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அகர முதலியே இருக்கு, தேடி எடுக்கணும். புரியுதுங்களா? அப்படிதான் பண்ணிருக்கோம். ஓமைக்கான பொருள் ஐயா கொடுத்திருக்க மாட்டாரு, நாங்க கொடுத்துருக்கோம். அதே போல மரபு தொழிலுக்கும் எல்லாருக்குமே கொடுத்திருக்க மாட்டாரு, நாங்க பயன்படுத்தியிருக்கோம். சரி, அடுத்தது ஒரு பொருள் தரக்கூடிய ஒரு பொருள் பன்மொழி சொல்லக்கூடியது. இந்த ஒரு பொருள் பன்மொழி சொல்லக்கூடியது என்னன்னா, பல வார்த்தைகள் இருக்கும், பல சொற்கள் இருக்கும், அதுக்கு எல்லாத்துக்குமே மீனிங் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதான். நிலவு, சந்திரன், மதி, இது எல்லாமே 3ன்னு சொல்லக்கூடிய நிலாவை குறிக்கிறது. அப்ப ஒரு பொருள் பன்மொழி சொல்லக்கூடிய இந்த புத்தகம் இருக்கு. இதுல ஒரு சொல்ல குறிக்கக்கூடிய என்னென்ன இருக்கு அது எல்லாமே கொடுத்திருப்பாங்க. இது எல்லாமே நாங்க பயன்படுத்திருக்கோம். இதுல கொஞ்சம் ரெப்பிட்டேஷன் மோட் இருக்கும், இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பயன்படுத்தி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். இப்ப பாக்குறீங்க, அகராதின்னு சொல்றோம். அகராதிக்கு எவ்வளவு சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்ப அகராதி சொல்லக்கூடியது அகர நிகழி, அகர முதலி, சொற்களஞ்சியம், சொற்சேர்க்கை, சொற்பொருள் தொகுதி, சொன்னூல், இது எல்லாமே அகராதியை குறிக்கக்கூடிய சொற்கள். அப்ப இவ்வளவு சொற்கள் இருக்கு, இவ்வளவு வேர்ட்ஸ் இருக்கு, அது மீனிங் எல்லாமே டிக்ஷனரி சொல்லக்கூடிய அகராதியை தான் குறிக்குது. அது போல இருக்கும். அப்ப இந்த புத்தகம் ஒரு பொருள் பன்மொழியை நாங்க பயன்படுத்தி இருக்கோம். ஓகேங்களா? சரி, அடுத்தது ஓமைக்கு பார்க்கும்போது தமிழ் பாதுகாப்பு கழகத்துல மரபுத்தோட பயன்படுத்துறாங்களே, அது போல ஓமை அகரவரிசை சொல்லிட்டு இருக்கும். இதுல கிட்டத்தட்ட ஒரு 800 ஓமைகள் இருக்கும்.
இந்த 800 ஓமைகள்ல பொருள் இருக்காது. நாங்க முடிந்தவரை தேடி வந்து பார்த்தா பொருள் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஓமை அகரவரிசை பயன்படுத்தியிருக்கோம். அடுத்தது அயற்சொற்கள், பிறமொழி சொற்கள். எதுக்கு பார்க்கும் பொழுது உங்களுக்கு நாங்க பயன்படுத்துறது அயற்சொல் அகராதி சொல்றாங்களே, இந்த அயற்சொல் அகராதியை முழுமையா வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5000 வார்த்தைகளுக்கு மேல இருக்கும், கொடுத்துருப்ப புக்ல இருக்கு. ஒரு யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணாரு, நான் அந்த வீடியோ பார்த்தேன். ஓகேங்களா? அவர் குரூப் 2 முடிஞ்சிட்ட பிறகு கேள்வி எத்தனை வந்திருக்கு சொல்லிட்டு கொடுக்குறேன். குரூப் 2 முடிஞ்சிட்ட பிறகு கேள்வி வருதான்னு பார்த்துட்டு இந்த புக்கை வாங்க சொன்னாரு. குரூப் 2 முடிஞ்சது, அவர் கொடுக்கல. ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். பட் இருந்தாலும் அவர் சொல்லும் போது என்னன்னா, புக்கை முழுமையா பார்த்தா தெரியல. அயற்சொல் செக்ஷன் வாங்கும்போது நான் ஒரு புக்கு பார்த்துருக்கேன். அதாவது இந்த புக்கு தான், அயற்சொல் அகராதி தான். இந்த புக்ல வந்து நிறைய சொல் இருக்கும். ஆனா இவங்க வந்து பார்த்தோன்னா வந்து கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, முக்கியமான சொல்லுனா வந்து பார்த்தோன்னா முன்னாடி கொடுத்துருவோம். இப்போ ஐயானா வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான சொல் கொடுத்துருப்பாரு. இன்னும் சில புத்தகங்கள் இருக்கு, அதெல்லாம் முன்னாடி வச்சுட்டு இந்த அயற்சொல் அகராதியை வந்து பார்த்தோன்னா பின்னாடி வச்சிருப்போம். அதுக்கு நாங்க வந்து பார்த்தோன்னா அயற்சொல் அகராதின்னு சொல்லிட்டு பேரே வச்சிருப்போம். அவர் என்ன பண்றாரு, ரிவ்யூ பண்ணும்போது அதை பார்க்கல. பார்க்காமல வந்து பார்த்தோன்னா வந்து நிறைய சொல் இருக்கு அயற்சொல் அகராதி நான் வச்சுக்கிற பிடிஎஃப்ல. ஆனா வந்து பார்த்தோன்னா அவங்க கொடுக்கல போல இருக்கு சொல்லிட்டு புரட்டிக்கிட்டே வந்தாரா. அப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா வந்து அயற்சொல் அகராதின்னு பார்த்துட்டு அவரு ஓகே, இவங்க வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம யோசிச்ச புக்கை ஃபுல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அப்ப அயற்சொல்ல கொடுக்கப்பட்ட லாஸ்ட் பக்கம் வரைக்கும் எடுத்திருப்போம். இதுல என்னன்னா, இந்த அயற்சொல் வந்து பார்க்கும்போது பெரும்பாலும் வடமொழி சொல்லக்கூடிய சமஸ்கிருத சொல்லுக்கான தமிழ் சொல் தான் இருக்கும். நடுவுல அங்கங்க வந்து பார்த்தா வந்து ஊ குத்துருப்பாங்க, பா குத்துருப்பாங்க. இதுனா என்னன்னா, ஊனா வந்து பார்த்தா வந்து உருது. புரியுதுங்களா? இப்ப சிட்டா அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா தெரியல, ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்ப சிட்டான்னு இருக்குன்னா அது பக்கத்துல ஊ இருக்கா, இந்த ஊ வந்து பார்த்தா உருது. அப்ப என்னன்னா பிரிக்கணும். உருது சொல் என்ன, பாரசீக சொல் என்ன, போர்ச்சுகல் சொல் என்ன அப்படின்றத வந்து பார்த்தா வந்து பிரிக்கணும். புரியுதுங்களா? அப்ப இதுல வந்து பார்த்தா பிரிச்சுன்னா இருக்காது, நம்ம தான் பிரிச்சுக்கணும். அப்படிதான் நாங்க பிரிச்சு நம்மளுடைய புத்தகத்துல கொடுத்துருக்கோம். அவரே அது சொல்லியிருப்பார் அந்த வீடியோல, இவங்க எங்கேருந்து எடுத்தாங்க தெரியல, சோர்ஸ் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம் தான். இவ்வளவு புக்கு அதை தான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே, சரி. அதன் பிறகு தனித்தமிழ் இயக்கம் சொல்லிட்டு ஒரு இயக்கம் நமக்கு நல்லா தெரியும். 1914 ஓகேங்களா, மறைமலை அடிகள் அவருடைய தலைமையில் தொடங்கப்பட்ட இயக்கம். அவருடைய மகள் நீலாம்பிகை அம்மையார் தனித்தமிழ் இயக்கம் தோன்றதுக்கு காரணமாக அமைந்தவர். ஓகேங்களா? அந்த அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புத்தகம் வட சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது, அதை பயன்படுத்துவோம். ஆனா அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்து ஆளா இருக்கிறதால அவங்களோட சொல் பிரயோகம்ன்றது வேற, இந்த அயற்சொல்ல இருக்கக்கூடிய சொல் பிரயோகம் வேற, பயன்பாடுன்றது நாங்க ரெண்டுமே வந்து பொருத்தி நாங்க வந்து கொடுத்துருப்போம். இதுதான் தொகுக்கிறது, இதுதான் மண்டை காய்ச்சலான வேலையும் கூட. ஓகேங்களா? சரி. அதன் பிறகு நீங்க படிக்க வேண்டியது முன்பக்க அட்டையில் மன்னிச்சிருங்க, அயற்சொல் அகராதின்னு சொல்லிட்டு பா அருளி ஐயாவுடைய ஒரு புத்தகம், அருமையான புத்தகம். இந்த புத்தகத்துல ஐயா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாரு. என்னன்னா, என்னென்ன சொற்கள் பிறமொழி சொற்கள் தமிழ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலியை கொடுத்துருக்காரு. பார்த்தீங்களா, கலர் கலரா மார்க் பண்ணிருக்கல, அதை நான் படிக்கிறேன், ஜஸ்ட் முடிச்சிடலாம். அரபி, ஆங்கிலம், இந்தி, இந்துஸ்தானி, லத்தினம், உருது, அரேபியம், கன்னடம், கிரேக்கம், சமஸ்கிருதம், ஜப்பானியம், சிங்களம், சீனம், டச்சு, துருக்கி, துளு, தெலுங்கு, பாலி, பாரசீகம், பிரெஞ்சு, பிராகிருதம், போர்ச்சுகீசியம், மராத்தி, மலையாளம், மலாய், இப்படி சொற்களை கொடுத்துப்பாரு. ஆனா ஐயா பிரிச்சுனா கொடுத்துருக்க மாட்டாரு. ஐயா அகரவரிசைப்படி கொடுத்துருப்பாரு. அக்கப்போர்ல ஆரம்பிக்கும் புக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா பிரிச்சுக்கணும். ஓகே, இது வந்து இந்த சொல்லு போல இருக்கு, போர்ச்சுகீஸ்னா இத்தனை சொல்லு இருக்குன்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கணும். அப்ப இதை நீங்க பிரிக்கும் போது, இதை பயன்படுத்தும் போது இவரும் கொடுத்துருப்பாரு ஐயாவும். அப்ப ரெண்டு பேரை வைக்கும் போது சில குழப்பம் வரும். என்ன குழப்பம்னா, சில சொல்ல வந்து பார்த்தா வந்து மராத்தியில கொடுத்துருப்பாங்க, அதே சொல் வந்து ஒரு புக்ல கன்னடத்துல இருக்கும். அது மொழியியல் ஆய்வுகள் பெருசு. அது இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்காங்களோ அது கொடுப்போம். நுணுக்கமா ரெண்டுத்தையும் எடுத்து வச்சு படிக்கும் போது உங்களுக்கு இந்த குழப்பனா வரும். புரியுதுங்களா? என்னடா இது, இதை வந்து அவர் வந்து பார்த்தோன்னா தெலுங்குன்னு சொல்றாரு, இவர் வந்து பார்த்தோன்னா கன்னடம் சொல்லியிருக்காரு, உண்மையிலே அதுக்கு என்னடா ஆர்ஜின் அப்படின்றதுனா இருக்கு. புரியுதுங்களா? சரி. அப்போ வந்து பார்த்தோன்னா அயற்சொல் அகராதி பா அருளி அவர் ஐயாவுடைய புத்தகம் பயன்படுத்தியிருக்கோம். கம்ப்ளீட்டா சொற்களை பிரிச்சிருக்கோம். அடுத்தது மயங்கொலி சொல் அகராதி. இந்த மயங்கொலி சொற்கள் இருக்குல்ல, இந்த ஒலி வேறுபாடு, இதுக்கு வந்து பார்த்தோன்னா மயங்கொலி சொல் அகராதின்னு சொல்றாங்க, கம்ப்ளீட்டா வந்து பார்த்தோன்னா பயன்படுத்தியிருப்போம். புரியுதுங்களா? லாஸ்ட் பக்கம் முதல் பக்கத்துல காட்டுறேன். ஓகே, முதல் பக்கத்துல இருந்து
லாஸ்ட் பக்கம் வரைக்கும் எடுத்திருப்போம். இதுல தாண்டி நம்மளுடைய அகர முதல் இருக்கு பார்த்தீங்களா, அதுல இருக்கக்கூடியதே வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருப்போம். சரி, அடுத்தது ஓமை தொடருக்கு நான் முன்னாடி காட்டினேன் பார்த்தீங்களா, அதுல 800 தான் இருக்கும். ஆனா ஓமை தொடர்கள் சொல்லக்கூடிய சதா நடராஜன் சொல்லக்கூடிய ஒரு தொகுத்த புத்தகத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2000க்கு மேல இருக்கும். ஆனா பொருள் இருக்காது, நம்ம தான் தேடுறோம். அப்ப இதுவும் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயன்படுத்தியிருக்கோம். எல்லாமே முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. ஓகேங்களா, இது வரம்பா இலக்கியம் சார்ந்தது நல்லா இருக்கு, நாலடியார்ல ஒரு ஓமை தொடர் அருமையா இருக்கு, கருத்து நல்லா செறிவா இருக்கு, அப்போ அதை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்தது தமிழ் மரபு, புரியுதுங்களா, இந்த புத்தகம் சொல்றாங்க, இதுவுமே நாங்க பயன்படுத்தியிருக்கோம். ஓகே, இதெல்லாம் வந்து டிஜிட்டலா வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே முன்னாடி பண்ணோம். எவ்வளவு பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும் சொல்லுங்க, புரியுதுங்களா. ஆனா இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து செலவு பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து ஒரு புக்கா கொடுக்குறோம், ஒரு ஒரு வருமானம் வருது ஏதோ ஒரு சின்ன அளவுல. ஓகேங்களா, 8 பிடிஎஃபா போட்டுடுறாங்க, அது வேற. ஓகேங்களா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள என்ன சொல்ல முடியும். ஓகே, ஆனா நம்ம வந்து உழைக்கிறோம், ஒரு செலவு பண்றோம். ஓகே, ஸ்டூடெண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நம்ம அப்டேட் என்னாச்சும் பண்ண முடியுமா, அடுத்தது என்ன போயிருக்காங்க, என்ன புத்தகத்தில் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற ஆராய்ச்சி பண்ணி நம்ம கொடுக்குறோம். இவ்வளோ புத்தகத்தை போயிட்டு நகல் எடுக்க முடியாது. ஓகேங்களா, அவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே பார்க்க முடியாது. அதனால தான் நம்ம தொகுத்து கொடுக்குறது. ஓகே, அப்படி பார்க்கும்போது தமிழ் மரபு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த புத்தகம் பயன்படுத்தியிருக்கோம். ஓகேங்களா, இது தொகுக்கிறது தாங்க பெரிய வேலையே. ஓகேங்களா, சரி, நீங்களே இந்த புத்தகம்னா வச்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். அவ்வளோ கருத்து மாறுபாடு இருக்கும், ஆய்வு பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தோன்னா பொருத்தி பார்க்கணும். அடுத்தது வேச்சொல் சுவடி. வேச்சொல் சுவடி முழுக்க முழுக்க வந்து பார்த்தோன்னா வந்து கொடுக்கப்பட்டதை யூஸ் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் பக்கம் வரைக்கும். ஓகேங்களா, புத்தகத்தை பார்த்தா தெரியும், நான் வந்து போய் சொல்லி இது இருக்கு அது இருக்கு சொல்லி ஒண்ணுமே இல்லை. புக்ல இருக்கும், பார்த்துருப்பீங்க, ஏன் அது கொடுத்தாங்க அப்படின்னு தெரியும், எங்கேருந்து கொடுத்தாங்கன்றது தெரியாதுல்ல, இதுதான் விஷயம். நிறைய பேர் தெரியாமலும் வந்து பார்த்தோன்னா பிரிண்ட் அவுட் வந்து பார்த்தோன்னா எடுக்கலாம் நினைப்பாங்க. ஓகேங்களா, நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், என்னன்னே தெரியாது அவங்களுக்கு, எதை வச்சு தான் யூஸ் பண்ணாங்க, கட்சியில் பார்த்தா அங்க இருக்கிறது தான் இருக்கும். ஓகே, எல்லாமே நெட் சோர்ஸ்ல இருக்குதான், ஆனா செலவுகள்ன்றது எடுக்கிறதா இருக்கட்டும், துவக்குறதுக்கு தான் இங்க வேலையே. அடுத்தது வேச்சொல் கட்டுரைகள் சொல்லக்கூடியது. ஓகேங்களா, இதுவுமே இந்த கட்டுரைகள் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயன்படுத்தியிருக்கோம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாமே முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா வந்து நகல்கள். ஓகே, அடுத்தது தமிழ் பழமொழிகளுக்கு தொடர்பாக பார்க்கும்பொழுது கீவா ஜெகநாதன் ஐயாவுடைய 4 வால்யூம் இருக்கு. இது நாங்க சேர்க்கல, இதான் உண்மை. 4 வால்யூம் இருக்குங்க. இது பாக்குறீங்க, ஒரு புக்கு, இது தொகுதி 2, இது வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி 1. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி 3. இப்ப 4 வால்யூம் இருக்கு. இந்த 4 வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புக்கு, இதுவே புக்கு 20,000 10,000க்கு மேல பழமொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதுல. ஓகே, அப்ப பார்க்கும் பொழுது இந்த பழமொழிகள் வரும், நிச்சயமா வந்து நம்ம கொடுக்கணும். பழமொழிகளுக்கான பொருள் கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் ஆனா பழமொழிகள் நிரப்புக வகையில வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது மரத்தை இலை காக்கும், டேஷ் மானத்தை காக்கும், அப்ப பணம்ன்றது இதுல இருக்கு. மாலை சுற்று பிறந்தால் மாமனுக்காகாது இருக்கு. பழமொழின்னா கீவா ஜெகநாதன் ஐயா தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்படி இருக்கும்போது 4 வால்யூம் புக்கை எப்படா வந்து பார்த்தோன்னா அப்ப முன்கூட்டியே எடுத்து வச்சாச்சு. ஓகேங்களா, ஆனா வந்து பார்த்தோன்னா வந்து நேரம் இல்லை. சரி, ஓகே, இந்த வாட்டி வந்து பார்த்தோன்னா வந்து கேட்டுட்டாங்க, ஓகே நம்ம கொடுத்துடலாம் அப்படின்றதுக்கும் இதான் அப்டேட் ஒர்க்ல முக்கியமான வேலையாகவும் இருக்கு. முக்கியமானது எடுக்கணும், ஜாதியம் சார்ந்து பழமொழிகள் இருக்கும், நீக்கணும். பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி பழமொழிகள் இருக்கும், நீக்கணும். புரியுதுங்களா, படிச்சு பார்த்து எது தேவையானதுன்றது தான் அவங்க கொடுப்பாங்க, நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து எடுக்க முடியும். அதன் பிறகு பழமொழி 400 பழமொழிகள் இருக்கும், அதுக்கான பொருள் இருக்கும். அப்படியே வந்து பார்த்தோன்னா வந்து புலிய தேசிகர் ஐயாவுடைய புத்தகத்தை பயன்படுத்திருப்போம். இந்த புக்கை அப்படியே வந்து பார்த்தோன்னா வந்து நகல் எடுக்கிறது அளவு நம்ம புத்தகத்துல இருக்கும். இந்த பிளாக் புக்ல ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா வந்து கொடுத்துடும். ஓகேங்களா, சரி. அதன் பிறகு தமிழ் பழமொழிகள் ஆய்வுன்னு சொல்லிட்டு டாக்டர் சு சத்திவேல் ஐயா வந்து பார்த்தா எழுதியிருப்பாங்க. இதுல சில பழமொழிகளுக்கு பொருள் இருக்கும். இப்ப 4 வால்யூம் புக் இருக்கா, இந்த 4 வால்யூம் புக்ல வந்து பார்த்தா நான் சொன்ன 2 பழமொழி இருக்கிற அது இந்த புக்லயுமே இருக்கும். இப்ப நம்ம வந்து பார்த்தோன்னா இதுல ஆய்வுகள் தொடர்பா வந்து இருக்கிறதால பழமொழிகளுக்கான பொருள் அமையும், அதனால அதையும் நாங்க பயன்படுத்தியிருக்கோம். ஓகே, சரி. இப்ப அதை தாண்டி வந்து பார்த்தோன்னா வந்து இருக்கிற புத்தகத்துல பார்க்கும்போது நல்ல தமிழ் எழுதணும்னா முன்கூட்டியே சொல்லிட்டேன். மரபு தொடருக்கு தற்கால தமிழ் மரபு தொடர் அகராதி மொழி அறக்கட்டளை வெளியீடு, இந்த புத்தகமே பயன்படுத்தியிருக்கோம். இதோட விலை 340 ரூபாய் வரும். இது வந்து பார்த்தோன்னா 5250
50 ரூபாய் வரும். கிட்டத்தட்ட இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ வந்துருச்சு, 590 ரூபாய் வந்துருச்சு. அது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து செந்தமிழ் சொற்பிறப்பியல் திட்டத்தில் மரபுத்தொடர் அகராதி சொல்லக்கூடிய இந்த புத்தகம், இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய் அந்த அளவுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ அதன் பிறகு பார்க்கும்பொழுது வினைச்சொல்னு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வினைச்சொல் அகராதி அப்படின்றதுல ஒன்று இருக்கு. இதுல வந்து வினைச்சொற்களுக்கான பொருள் இருக்கும். அரைத்தல், அறைதல், மறைத்தல், மறைதல், புரியுதுங்களா? அது போல நுணுக்கமா சொற்கள் இருக்கும். அதுக்கான பொருள்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து இதுல இருக்கும். ஸோ இதை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இதனுடைய விலை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 500 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. இதோ இங்க இருக்கு. ஓகேங்களா? 500 ரூபாய் புத்தகம் இது. தமிழ் வினைச்சொல் அகரமுதல் சொல்லிட்டு பிடிஎஃப் இருக்கு. புரியுதுங்களா? பிடிஎஃப் இருக்கு. வெப்சைட்ல நீங்க போய் எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் நாங்கள் வந்து பார்த்தோன்னா எங்களுடைய வசதிக்காக பிடிஎஃப் இருந்தால் யூஸ் பண்ண முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. ஸோ பிரிண்ட்டோ இல்லைனா புக்கு வந்து பார்த்தோன்னா எடுத்துப்போம். இப்போ அதை தாண்டி இருக்கக்கூடிய பிழை திருத்தம் தொடர்பான புத்தகங்கள் நிறைய பேர் சொல்றாங்களே, தமிழ் சொல் விளக்கம், இதெல்லாம் முன்கூட்டியே நாங்கள் பயன்படுத்திட்டோம். எப்போ? அந்த பிங்க் கலர் புக்லேயே ஐயாவுடைய பிஎல் முத்தையா புத்தகம்னா பயன்படுத்தியாச்சு. லகர வேறுபாடு தான். ஆனால் கேள்வி அமையல, வரல. உண்மையை சொல்லனா குரூப் 4ல வந்து பார்த்தோன்னா வந்து முன்னாடி பிங்க் கலர் புக்கில் கொடுத்தோம், ஆனால் அமையல. அப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா பண்ண வேண்டியது. ஆனால் இந்த புத்தகம் அப்பயே சேர்த்துட்டோம். நடுவில் வந்து பார்த்தோன்னா வந்து இவர் இந்த புத்தகத்தை பற்றி பேசியிருந்தார் நினைக்கிறேன், நியோ டிஎன்பிசி சார். அதனால் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அந்த சார் சொல்கிறார் இந்த புத்தகம் பயன்படுத்துகிறார். இதனால் வந்து பிங்க் புக்லேயே பயன்படுத்திட்டோம். செக் பண்ணிங்கன்னா தெரியும் பிங்க் புக்லேயே. ஓகேங்களா? அதன் பிறகு வந்து பார்த்தோன்னா வந்து தமிழை பிழையின்றி எழுதுவோம், இதுவும் பயன்படுத்தியிருக்கோம். பிழை நீக்கி எழுதுமுறை சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் வெளியிட்டது. இடைத்தர இலக்கணம் சொல்லக்கூடிய தேவநேய பாவனருடைய ஐயாவுடைய புத்தகம். தமிழில் தவறுகளை தவிர்ப்போம் சொல்லக்கூடியது முத்து கண்ணப்பன் அவருடைய புத்தகம். தமிழ்ல ஒற்றுப்பிழை அதாவது சந்திப்பிழை இல்லாம எழுதுறதுக்குன்னு தனி புத்தகம் மணிமேகலை புஷ்பராஜன் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தையும் பிளாக்ல பயன்படுத்தியிருக்கோம். இந்த ஊரு பேர் மருவ சொற்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதில் பம்பொலினா வந்து பைம்பொலிலாம் இருக்கட்டும், வானம்பாபதினா வந்து பார்த்தோன்னா வந்து பேர் மாற்றமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இதில் அமைஞ்சது. அதனால ராவி சேதுப்பிள்ளை ஐயாவுடைய ஊரும் பேரும் வந்து பார்த்தோன்னா புத்தகத்தை நாங்கள் பயன்படுத்தி அதில் என்னென்ன சொற்கள் மாறி இருக்கு, ஊர்கள் பெயரெல்லாம் மாறி இருக்கு அப்படின்றத எடுத்திருக்கோம். அதன் பிறகு நல்ல தமிழ் எழுத வேண்டுமா போல நல்ல தமிழ்ன்ற புத்தகம் இருக்கு. இதுலேயே வந்து பார்த்தோன்னா வந்து இலக்கணம் சார்ந்து நம்ம தலைப்பு சார்ந்து படிக்க வேண்டியது இருக்கு. இதன் பிறகு சின்ன சின்ன புத்தகங்கள் இருக்கும். அதாவது பிழை திருத்தும் மனப்பழக்கம், ஓகேங்களா, பிழை இல்லாமல் வந்து பார்த்தோன்னா எழுதுவோம், தவறின்றி வந்து பார்த்தோன்னா தமிழில் எழுதுவோம், ஓகேங்களா, தமிழில் அடிக்கடி நேரும் பிழைகள் சொல்லக்கூடியது, பயிற்சி தமிழ் சொல்லக்கூடிய இந்த புத்தகம் ரொம்ப அருமையான புத்தகம். ஆங்கில வழியில தமிழை வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 எழுத போறீங்கன்னா இந்த புக்கு உங்களுக்கு பெஸ்ட்டு. காரணம் ஏன்னா இதில் சொற்கள் ஒன்னொன்றுத்துக்குமே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ ஒலி வேறுபாடு நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த ஒலி வேறுபாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்து அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பொருள் என்ன, இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் என்ன கொடுத்துருப்பாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள்ன்றது இருக்கும், அங்கே பார்க்குறீங்க பக்கத்துலேயே இங்கிலீஷில் இருக்கும். இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகம். ஆங்கில வழியில் படிக்கிறீங்கன்னா எனக்கு மீனிங் வந்து இங்கிலீஷில் தமிழில் தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கு, இது வந்து ஒரு இலங்கை எழுத்தாளர் ஐயா எழுதின புத்தகம் தான். பயிற்சி தமிழ் சொல்லக்கூடியது பிடிஎஃப் இருக்கு, எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதை தாண்டி வந்து பார்த்தோன்னா அடுத்தது தமிழ் பழமொழிகள் சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் நிறைய இருக்கு. ஓகேங்களா? இதை தாண்டி இணைய வழியில் இருக்கக்கூடிய தகவலாக இருக்கட்டும், எடுக்க முடியாத பெரிய அளவு புத்தகங்களாக இருக்கட்டும், ஓகேங்களா, இது இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் செக்ஷன்லேயே வந்து பார்த்தோன்னா சில புக்குனா இருக்கும். பயன்முறை தமிழ்லாம் வந்து இந்த மான் கணம்ன்றதுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய புத்தகமாக இருக்கட்டும். நிறைய வந்து பார்த்தோன்னா வந்து சில புத்தகங்கள் இருக்குது. இது எல்லாமே தொகுத்து தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த புத்தகமாக வந்து பார்த்தோன்னா நாங்கள் கொடுக்க போகிறோம். முன்கூட்டியே வந்து பார்த்தோன்னா இதில் இருக்கக்கூடியது 98% வந்து பார்த்தோன்னா வந்து பண்ணிட்டோம். ஓகேங்களா சார்? ஒரு 2% 2% தான் இவ்வளோ இழுக்கிறீங்களா? பெரிய வேலை அது. ஓகேங்களா? கிராஸ் செக் பண்ணணும். உண்மையை சொல்லனா வந்து பார்த்தோன்னா அந்த டைமில் நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா ஒழுங்காக ப்ரூஃப் கரெக்ஷன் கூட பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ நெருக்கடி. ஓகேங்களா? இப்போ எல்லாம் தெளிவாக பார்த்து பொருள் மாறாமல் கொடுத்து அந்த காசு சொல்லக்கூடிய துலாக்கோல் பக்கத்தில் தராசை விட்டுட்டோம். இப்போ அது போல் வேலைகளாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்போம். ஓகேங்களா? இந்த முறை வந்து புத்தகம் நல்லாவே வரும். நம்பிக்கை குரூப் 4க்கு இந்த பாடத்திட்டம் சார்ந்து படிக்கலாம். ஓகேங்களா? ஒரு பெஸ்ட்டான புக்காக வந்து பார்த்தோன்னா இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா வந்து கேட்டதுக்கு நான் விடை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்றத மேபி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதை தாண்டி சார் இந்த புக்கு வந்து பார்த்தோன்னா வந்து இருக்கா, இந்த புக்கை பயன்படுத்திருங்க சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இப்போ காட்டின புக்கையும் வந்து சில பேர் என்ன கேட்பாங்க. இப்போ ஒருத்தர் குரூப் 4 வந்து பார்த்தோன்னா கிளியர் பண்ணிட்டாரு. அவர் கால் பண்ணி வந்து பார்த்தோன்னா வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு. சார் நான் குரூப் 4 கிளியர் பண்ணிட்டேன் தேங்க்ஸ் சார்னு. நாங்கள் வந்து மன திருப்தியே இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா தமிழுக்கு நான் உங்கள் புக்கு தான் யூஸ் பண்ணோம் சார்.
ஓகேங்களா? ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் நான் உங்கள் புக்கு தான் வந்து சொன்னேன்னு சொல்லும்போது நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், சார் எங்களுக்கு திருப்தியே இல்லை, குரூப் 4 பேசாதீங்க, எங்களுக்கு திருப்தி இல்லை சார், உண்மையிலே நல்ல புக்கு தான் சார், நாங்கள் யூஸ் பண்ணோம், வரல கேள்வி வரல, நாங்கள் தோத்துட்டோம் அந்த புக்கை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவர் சொல்கிறார், சார் அடுத்தது குரூப் 2 பண்ணலாம் சார்னு. குரூப் 2க்கு உண்மையிலேயே வந்து பண்ணியிருக்கோம். ஆனால் அவரே இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துறாரு. இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துறாருன்னா, சார் நான் லைப்ரரியில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லைப்ரரியில் பார்த்தேன், ஒரு புத்தகம் இருக்குது, இந்த புத்தகம் சூப்பராக இருக்கும் சார் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ நாங்கள் சொல்கிறோம், சார் மொழி அறக்கட்டளை பாரதி சுப்பிரமணியம் சொல்லக்கூடிய ஆத்தர் அந்த வகையில் தான் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? அவர் வந்து தொகுப்பாசிரியர். ஓகே, அந்த ஆசிரியருடைய புக்கு தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, சாரி பாரதி சுப்பிரமணியம் சொல்லிட்டு பாரா சுப்பிரமணியம் சொல்லிட்டு, அப்போ அவர்கிட்ட சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் சார் அது யூஸ் பண்ணியிருக்கீங்களா சார்? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் புக்லேயே குரூப் 2க்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஃபுல்லாக மரபுத்துறை இருக்குது. குரூப் 2 முடிஞ்ச பிறகு குரூப் 4 வீடியோ நான் கொடுத்துப்பேன், இவ்வளோ படிக்கணுமா சொல்லிட்டு அப்பயே இந்த புக்கை நான் காட்டிட்டோம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்களே பார்க்காமலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லும் போது நீங்களே எதனா ஃபுல்லாக பார்க்காமலும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணக்கூடாது. சார் அயச்சொல் அகராதி இருக்கா, சார் மயங்கொழி அகராதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல புத்தகமா, சார் எனக்கு இந்த புக்கு சொல்றாங்க, இந்த புக்குலேருந்து கேள்வி வந்திருக்கு, எனக்கு அந்த புக்கை பயன்படுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பயன்படுத்திய புத்தகங்கள் எல்லாமே பயன்படுத்தியிருக்கோம். மேற்கொண்டு என்ன போகலாம், அந்த தற்காப்பு நடவடிக்கைக்காக தான், முன்னெச்சரிக்கையாக தான் இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து மும்முரமாக வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ புத்தகம் கூடுதலாக இருக்கிறதால விலையும் வந்து பார்த்தோன்னா வந்து கூடுதல் பண்ணியிருக்கோம். புத்தகத்தை இப்போ வந்து பார்த்தோன்னா வந்து ஆன்லைனில் அவுட் ஆஃப் ஸ்டாக் வச்சுருந்தோம், இப்போ ஆன் பண்ணி விடலான்னு இருக்கும், ஸ்டாக் இருக்க ஆரம்பிக்கும். பட் ஆனால் சொல்லிடுற 10லேருந்து 15 நாட்கள் ஒர்க்கு நடந்துட்ட பிறகு தான் பிரிண்ட்டு போவோம். பிரிண்ட்டு ஒரு 7 நாள் ஆகும். அதன் பிறகு தான் உங்களுக்கு புக்கு கொடுக்க முடியும். புரியுதுங்களா? இப்போ எதுக்கு ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா வாங்கிடுவாங்க. வாங்கிட்ட பிறகு என்ன ஆகிடும்னா வந்து பார்த்தோன்னா திரும்பி வந்து பார்த்தோன்னா வந்து டிலே ஆகிடும். ஸோ அடிக்கிறதுக்கு முன்னாடியே யார் யாருக்கு வேணும், எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா இத்தனை பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்கப்பா, எல்லாருக்கும் சேர்த்து அடித்து கொடுத்துருங்க, அவ்வளோதான். அதன் பிறகு வந்து பார்த்தோன்னா வந்து பார்த்துக்கலாம். வரவங்க வந்து பார்த்தோன்னா வந்து முன்கூட்டியே இத்தனை பேருக்கு வேணும், நம்ம வந்து ஒரு கவுண்ட் பண்ணி இப்போ நம்ம ஒன்று அடிப்போம். ஆனால் வந்து பார்த்தோன்னா வந்து ஆர்டர் நிறைய பேர் பண்ணிவிடுவாங்க. அப்போ என்ன ஆகிடும், திரும்பி வந்து டிலே ஆகும், திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க, இவங்க இப்படி தான் டிலே பண்ணுறாங்க. அப்டேட்டுக்கு டிலே ஆகலாம், ஆனால் ஸ்டாக்கு கொடுக்கறதுக்கு டிலே ஆகக்கூடாதுன்றது தான் நாங்கள் யோசிக்கிறது. இந்த புத்தகம்னா வந்து பார்த்தோன்னா குரூப் 2 எக்ஸாமுக்காக 15 நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணோம். பட் எல்லாருக்கும் ப்ரொஃபஷனல் கொரியரில் பண்ணி கொடுத்தோம். 2 நாள், ஒரே நாளில் புக்கு போயிருச்சு. இல்லைன்னு சொல்லுங்க பாக்கலாம். இந்த புக்கை வந்து பார்த்தோன்னா குரூப் 2க்கு முன்னாடி டிலேவாக வாங்கினாங்கன்னு யாராச்சும் ஒருத்தரை சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமா முடியாது. ஏன்னா பரவாயில்ல, லாஸ் ஆனால் கூட பரவாயில்ல, ஆல்ரெடி 40% கொடுத்தாச்சு, ப்ரொஃபஷனலில் ரேட்டு ஏற்றியாச்சு, இருந்தாலும் கொடுங்க படிக்கட்டும் அப்படின்றது தான். இப்போ அந்த 40% ஆஃபருக்கு நான் வந்துடுறேன். 40% ஆஃபரு புது புக்கான ரேட் இருக்கும். அதில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 40% போக கொடுக்க முடியாது. 40% பிங்க் புக் வாங்கினோம் தான். ஓகேங்களா? அந்த பிங்க் புக் வாங்கினவங்களும் குரூப் 4க்கு வாங்கி ஏமாந்தவங்களுக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நேற்று வாங்கிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் புக்கை வாங்கிட்டு இன்னைக்கு வந்து எனக்கு ஆஃபர் கொடுன்னு கேட்கறதுனா உண்மையிலே தப்பு. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற விதமாக தான் போகும். இந்த புக்கு உங்களுக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல அது நடந்துச்சு. இது அப்படி கிடையாது. எது வேணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி தரோம். ஓகேங்களா? டிசம்பர் வரைக்கும் தான் இந்த ஆஃபரும் இருக்கும், அதுக்கு மேலே ஆஃபர் இருக்காது. லேட்டாக நான் தெரிஞ்சது சார், நிறைய பேர்னா இருக்காங்க, சந்தேக பிராணிங்கன்னா நிறைய இருக்காங்க. புக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லும்போது கவனிக்க மாட்டாங்க. இன்னொருத்தன் படிக்கும் போது தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு, ஓகேங்களா, ஐயோ அந்த புக்கு வாங்கணுமே அப்படின்னு சொல்லும் போது வாங்குவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபர் வேணும் அப்படின்னு கேட்டாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ சில பேர்னா இருப்பாங்க, வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இருங்க இருங்க, நானே ஒரு கமெண்ட் படித்தேன், இருங்க அவசரப்பட்டு புக் வாங்காதீங்க, எல்லா அகாடமியும் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு போடுவாங்க, போடட்டும். ஸ்கூல் புக்கில் கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ மோசமாக கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தான் பிங்க் புக் வாங்கினாங்க. ஓகேங்களா? இது ஃபுல்லாக வெளி சோர்ஸு, நம்பிக்கை சொல்கிறேன். இதை விட பெஸ்ட்டான புக்கு ஏதாவது ஒரு அகாடமி டாப் மோஸ்ட் யாராக வேணாலும் கொடுக்க சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான் கொடுத்தாங்கன்னா, உண்மையை சொல்லணும். இதை சவாலாகவே நான் சொல்கிறேன், இது போல் ஒரு மெட்டீரியல் கொடுக்கட்டும். ஓகேங்களா? ரொம்ப சந்தோஷம் தான் எங்களுக்கும், புரியுதுங்களா? ஆனால் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய உழைப்பு என்ன, நாங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த உழைப்பு மேலே இருக்கிற நம்பிக்கைக்காக தான், முயற்சி மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கைக்காக தான் மாணவர்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். புரியுதுங்களா? கேள்வி வரலன்னு யாரும் டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறது இல்லை. இப்போ எதுக்கு சார் டிஸ்கவுண்ட்? அதே மாணவர்கள் பண்ணுற தப்பு தான். எடுத்து வந்து பார்த்தோன்னா யூடியூப் வீடியோவில் போடுறது, இது போடுறது, ஏதோ ஒரு ஆள் வாங்குறாரு போட்டு விட்டுறாரு, இன்னொருத்தர் கால் பண்ணி சார் நீங்கள் பிடிஎஃபாக கொடுக்குறீங்க எதுக்கு புக்கு வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே,
இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். சில வந்து பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தான் நஷ்டஈடு மாதிரி தான் போகும். ஓகேங்களா? பார்த்துக்கலாம். நிறைய பேர் அனுப்பிச்சுட்டு தான் இருக்காங்க. எந்தெந்த அகாடமி போட்டுருக்காங்க, எந்தெந்த டெலிகிராமில் இருக்குது, யார் யார் அதை வச்சு டெஸ்ட் பேட்ச் நடத்தின்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துக்கலாம். பட் இது வந்து பார்த்தோன்னா ஆஃபர் நான் டிசம்பரோட முடிச்சுக்கலாம். அதன் பிறகு வந்து பார்த்தோன்னா ரேட்டு ஒன்றும் பெருசானா இல்லை. ஒரு ரூ. 100 அந்த அளவு மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஓப்பன் பண்ணுறோம். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணுங்க. ஆனால் ஆர்டர் பண்ணால் கொஞ்சம் நீங்கள் காத்திருக்கணும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்குமே. அவசரப்பட்டு ஏதோ ஒரு புக்கு கிடையாது. பொறுமையா ஓகே என்னன்றது. அதுக்காக நம்ம வந்து பார்த்தோன்னா காலத்தை இழக்கவும் முடியாது. பண்ணிட்டு தான் இருக்கோம் முடிஞ்ச வரைக்கும். ஓகே. கொஞ்சம் வந்து உங்களை வந்து எங்களை மாதிரினா வந்து பார்த்தோன்னா வெயிட் பண்ண சொல்லல. புரியுதுங்களா? டே அண்ட் நைட் வந்து பார்த்தோன்னா தமிழுக்காகவே வந்து பார்த்தோன்னா தமிழோட போராடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லல. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தொகுத்து தரோம். இவ்வளோ புக்கு நகல் எடுக்க முடியாதவங்க புக் வாங்கிக்கோங்க. இதுதான் வந்து குரூப் 4க்கு முன்னாடியே நான் சொன்னது. குரூப் 4 முடிஞ்சிட பிறகு அப்போ சொன்னது என்னன்னா, நாங்கள் புக்கு போடுறதே நகல் எடுக்க முடியாதவங்களுக்காக தான். இவ்வளோ இருக்குது இந்த பொது தமிழுக்கு நம்ம வெளி சோர்ஸஸ் சொல்லிட்டு. எல்லாமே இப்போ வாங்கி கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா? அப்படி வாங்க முடியாதவங்க தான் நம்ம கொடுக்குறது. சரி ஓகே. நான் அதிக நேரம் பேச விரும்பல. வீடியோ முடிச்சுக்கலாம். வெப்சைட்டில் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆஃபரில் வாங்குறவங்க வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. புது ப்ரைஸ் தான் 40% டிஸ்கவுண்ட். அதுவும் டிசம்பர் வரைக்கும் தான். ஓகேங்களா? அதுக்கு மேற்கொண்டு இருக்காது. மன்னிச்சிருங்க. ரொம்ப நன்றி.